ஆனால் விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சசோதிதா. ராட்சசாளுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய தன்மை விபீஷணன் கிடையாது. அவன் தர்மாத்மா. கரந்தூஷணம் திரிசிரசெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பிராதாக்கள். அதாவது இவ கரந்தூஷணம் திரிசிரசு வேற தாயாருக்கு பிறந்தவா. ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன்லாம் வேற தாயாருக்கு பிறந்தவா. இப்படி மகாபாரதத்தில் போய் சொல்லியிருக்க. ராமோபாக்கியான பருவாவில் அங்க மார்க்கண்டேயர் வாக்கால் ராமன் சரித்திரம் சொல்ற போது 2-3 பத்னிகள்கிட்ட புலஸ்தியருக்கு பிறந்ததுனால்தான் பௌலஸ்தியன்னு பேரு. அப்பா ஒரே அப்பா தான், வெவ்வேறு தாயார்கள்ட்ட பிறந்த வாய்வா. ஒரு விதத்துல பகினி, சகோதரின்னு சொல்ல முடியாது. சூர்பனகையும் ராவணனும் சகோதரி இல்லை, பகினி. பகினின்னா ஒரே அப்பாவுக்கு பிறந்தவா, ஒரே அம்மாவுக்கு பிறந்திருந்தாதான் சகோதரி. சகோதரி இல்லை. அப்படி தன்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டு இந்த சீதைக்கு அழகே இல்லையே, என்ன விவாகம் பண்ணிக்கோ சௌக்கியமா இருக்கலாம் அப்படின்னா. அப்போ உடனே சுவாமி சொன்னாள், எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆயிடுத்து, சீதை இருக்காளே, உனக்கு விவாகம் ஆகணும் அவ்வளோதானே, நல்ல வரம் நானே பார்த்து முடிச்சு கொடுக்குறேன் விவாகத்தை. இங்கே பாரு லக்ஷ்மணன் இருக்கான் பாரு, ஸ்ரீமாம் அகிருதாரஸ்ச. அவன் விவாகம் ஆகாதவன், நல்ல யுவாவா இருக்கான், உனக்கு தெரிந்தாப்புல உனக்கு அவன் தான் பர்த்தாவா இருப்பான், அவனை போய் அணுகி அப்படின்னு விட்டான். அகிருதாரகான்னு சொல்லலாமா? ஒரே முகூர்த்தத்தில் சுவாமி லக்ஷ்மணன் எல்லாருக்கும் 4 பிராதாக்களுக்கும் ஒரே முகூர்த்தத்தில் விவாகமாக இருக்கு. அகிருதாரகான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ற போது, என் ராமன் விளையாட்டுக்காக கூட போய் சொல்ல மாட்டான். அகிருதாரகான அசக கிருத்ததாரகா இத்தியர்த்தகா. நகிராமோ மித்யாபூதே பரிகாச கதாஸ்வபி. விளையாட்டுக்காக கூட போய் சொல்ல மாட்டான் ராமன். விவாகமானவன் லக்ஷ்மணன், இப்ப கூட பத்னியை அழைச்சின்னு வராதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிவிட்டு கோவிந்தராஜர். லக்ஷ்மணன் வந்தாள் சூர்பனகை. லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா ஏதோ விளையாடுறார் போல் இருக்கு, நாமும் we have to go along with the game அப்படின்னு. அவர் ஏதோ என்ன தம்பின்னு ரொம்ப பிரியத்தில் சொல்லிட்டு இருக்க. வாஸ்தவத்தில் நான் அவருக்கு தாசன். வந்த இடத்துல அவருக்கு ஏதோ வேஷ்டி கிஷ்டி தோச்சு போடுறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன விவாகம் பண்ணா என் வேஷ்டி நீ தோச்சு போட முடியா இருக்கும், இது சரியா வராது. கதம் தாசஸ்யமே தாசி பாஹர்யா பவிது மர்கசி. நானே அவருக்கு அடிமை, நீ எனக்கு தாசி, அவரை பொறியா வேண்டாம். அவர் அப்படிதான் சுத்துவார். நீ போய் திருப்பி சொன்னேனாக்க கொஞ்சம் மனசு இறங்கலாம், நீ அந்த பக்கம் போ அப்படின்னு அனுப்பிச்ச. லக்ஷ்மணன் அனுப்பிச்ச பொழுது 2 பேரும் அண்ணா தம்பி 2 பேரும் விளையாடுறாள்னு புரிஞ்சுக்கல. அப்படியே 100% சீரியஸாக எடுத்துன்னு விட்டா சூர்பனகை. பரிகாசா விசக்ஷனான வால்மீகி. பரிகாசம்னா என்னன்னு தெரியாம பதம் எப்படின்னா, பரிகாசஸ்ய அவிசக்ஷனான்னு பதம். பரிகாசா விசக்ஷனா. பரிகாசம் என்னன்னு தெரியாத சூர்பனகை திரும்பி ராமன்ட்டு வந்த. சீதை இருக்கிறதுனால தானே விவாகம் பண்ணிக்கிறதுக்கு தயங்குறேன். சீதையை நான் கபலீகரணம் பண்றேன்னு ஆரம்பிச்சேன். சுவாமி பார்த்தாள், விளையாட்டு வினையா போயிடும் போல் இருக்கே, ஏதோ தமாஷ் பண்ணலான்னு ஆரம்பிச்சா சீதையை கபலீகரணம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறாளே. லக்ஷ்மணா क्रूरैगी अनार्यैगी सौमित्रे परिहास कथंचना इमां विरूपाम् असतीं अतिमत्तां महोदरीं राक्षसीं पुरुषव्याघ्र விரூபகிதுமர்கசிகி. தாசத்துக்களோட என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு, இவளை விரூபகரணம் பண்ணுன்னு விட்ட. இவர் தான் ஆரம்பிச்சு வச்சதே விளையாட்ட. பரிகாச கதஞ்சனான்னு இவர் கேட்கிற, லக்ஷ்மணன் பார்த்து கேட்கிற. அதாவது லீடிங் கொஸ்டின். லக்ஷ்மணனை கேள்வி கேட்கறது அர்த்தம் இல்லை, இனிமே விளையாட்டு வேண்டாம் அப்படிங்கிறத இன்டைரக்டா சூச்சகம் பண்ணிருக்க. லக்ஷ்மணுக்கு பரம சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உத்தரவு ஜென்மாவில் இது மட்டும் அண்ணா போட்டது கிடையாது, கத்தி எடுத்து உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லிவிட்டா. எப்படா இது மாதிரி ஒரு லைசன்ஸ் கிடைக்கும் காத்துட்டு இருக்கான் லக்ஷ்மணன். வாழ உருவி உத்ருத்ய கட்கம் சிச்சேதா கர்ணநாசம் மகாபலஹ. அதுல வேகமா மூக்கையும் காதையும் வெட்டினா கூட பர்ஃபெக்ட் கட்டா போயிடுதான். அதனால்தான் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல போட்டார். சிச்சேதங்கிறது சேத தாத்துவுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர். சிச்சேத உத்ருத்ய கட்கம் சிச்சேதா கர்ணநாசம் மகாபலஹ. மொரமாட்டமா இருக்கு அவளுடைய நகமே. காது எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், மூக்கு எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். வேற ஒருத்தன் கையாடுனா கத்தி வளைஞ்சு போயிருக்கும். ஆனா லக்ஷ்மணன் மகாபலிஷ்டன். அதனால்தான் ஒரே ஷாட்ல அப்படியே மூக்கையும் காதையும் வெட்ட முடிஞ்சது. மகாபலகான பதம் போட்ட. இவன் நேர காது இல்லாமல் மூக்கு இல்லாமல் கரணசாதிகள்கிட்ட போய் முறையிட்ட. கரண் இவளை பார்த்த உடனே இது என்னது, தூங்கிட்டு இருக்கக்கூடிய பாம்பை தட்டி எழுப்பக்கூடிய துணிச்சல் கொண்டவன் யாரு? கிருஷ்ண சர்ப்பமாசீனம் ஆசீவிஷம் அநாகசம்
துதத்யபி சமாபன்னம் அங்குல்யக்ரேண லீலையா. தூங்கின்னு இருக்கக்கூடிய கிருஷ்ண சர்ப்பத்தை போய் தட்டி எழுப்பக்கூடிய துணிச்சல் கொண்டவன் யாரு? உங்ககிட்ட யாரு வந்து இப்படி விளையாடு இருக்கான்னு கேட்டால் ராமனையும் லக்ஷ்மணனை பற்றி சொல்லணும். சொல்ற பொழுது சூர்பனக வாக்கால கூட அவ அதார்மிகமா இருக்காள்னு சொல்ல முடியல. தருணோ ரூபசம்பன்னோ, அது மாத்திரம் இல்லை, தாபசோ தர்மச்சாரினோ, தர்மத்தையே அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் தசரத புத்திரர்கள்லாம் ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் வந்திருக்காள். அந்த லக்ஷ்மணன் கையால் தான் எனக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துட்டு அப்படின்னா உடனே 14 வீரர்களை அனுப்பினாள் கரம். 14 வீரர்களை சுவாமி அனாயாசமா தும்சம் பண்ண போற 14 வீரர்கள் வந்து சுவாமியை வந்து சவால் விடுற. சவால் விட்டு வாய் பேசி கைத்தை வீடு நிற்க வேண்டாம், காரியத்தில் காட்டுன்னு விட்ட. 14 பேரையும் நிற்கிறோம்னு விட்ட. 14,000 மக்களோட தானே கிளம்பி சைன்யத்தோட தானே யுத்தத்துக்கு வரான்னு கரம். தன்னுடைய பிராத்தாக்கள் திரிசிரசு தூஷணனோடு சேர்ந்து வர. சுவாமி என்ன பண்ணாலும் லக்ஷ்மணனை கூப்பிட்ட, நீ மண்ணி அழைச்சிட்டு போய் எங்கேயாவது ஒரு மலையுடைய குகை, அந்த குகையை சூழ்ந்து ஒரே மரங்கள் இருக்கணும், சீதை எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியப்படாது. அந்த மாதிரி ஒரு குகையில சீத்தை அழைச்சிட்டு போயிரு. தஸ்மாத் கிரகீத்வா வைதேஹீம் ஷரபாணிகி தனுர்தரஹா குகாம் ஆஹாஸ்ரயசைலஸ்ய துர்காம் பாதபசங்குலாம், மரங்களால் மறைக்கப்பட்டது பாதபசங்குலாக. கையில வானத்தோட வில்லோட தயாராயிரு. லக்ஷ்மணனுக்கு பெரிய ஏமாற்றம், பெரிய சைன்யம் யுத்தத்துக்கு வருது. இந்த சமயத்துல தான் நம்முடைய வீரத்தை காட்டலான்னு பார்த்தா இந்த சமயத்தில் பார்த்து நம்மளை விலக்கி வைக்கிறாரே சுவாமி. சுவாமி தெரிஞ்சு போயிடுத்து, லக்ஷ்மணா நீ ரொம்ப சூரன் பலவான் தான், இவ்வளவு பேரையும் வதம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவன் தான், நான் ஒன்றும் ஆட்சேபிக்கல. ஆனா நானே இவ்வளவு பேரையும் வதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், மறுப்பு சொல்லாத, என் கால் மேல ஆன அழைச்சிட்டு போ சீதைய அப்படின்னு விட்ட. மேல பேசாதீன்னு வாய்ப்பு போட்டு விட்டாள். தொங்கி சூரஸ்ச பலவானு ஹன்யாயேதான் ந சம்சயஹ பிரதிகூலிதுமிச்சாமி நகி வாக்கியமிதம் த்வயா ஸ்வயம் து ஹந்துமிச்சாமி சர்வானேவ நிஷாச்சரானி சாபிதோசி மம பத்யா. சீக்கிரமா அழைச்சிட்டு போன்னு விட்டாள். ஏன் இப்படி சொன்னார் சுவாமி அப்படின்னா, அன்னைக்கு அயோத்தியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்திரியம் புருஷ வைக்கிறோம்னு பேசினாலும் சீதை அன்னைக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் யார் ஸ்திரீ யார் புருஷன் இன்னைக்கு நிரூபணம் பண்ணி காட்டணும், சீதை பார்க்கணும் அங்கேருந்து. அதுக்காக தான் தானே இருந்து 16,000 அரக்களையும் நிகிரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி கோபத்தை வரவழைச்சினாலாம். ஆகாசத்தில் தேவர்கள் எல்லாம் பிரமிச்சு நிற்கிறாள். 14,000 அரக்கர்கள் ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் ராமன் தனியா இருக்கிறான். தனியா இருக்கிறது கூட பெருசு இல்லை, தர்மாத்மாவாச்சே, தர்மத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண மாட்டானே. எப்படி யுத்தம் நடக்க போறதோ, எப்படி முடிவு வரப்போறதோ தெரியலையே. சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணா ஏகச்சராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. யுத்தம் எப்படி நடக்க போறதோ தெரியலையே, தேவர்கள்லாம் கவலைப்படுற. சுவாமி கோபத்தை வரவழைச்ச உடனே அந்த யுகத்துடைய சந்தி காலத்தில் இருக்கக்கூடிய காலாக்னியை போல ஜொலிக்கிறாளாம். क्रोधமாக ரயத்தீவ்ரம் வதார்த்தம் சர்வரக்ஷசா துஷ்பிரேக்ஷ்யஹ சஹ அபவத் க்ருத்தஹ யுகாந்தாக்னிரிவஜ்வலன். கண்ணெடுத்து பார்க்க முடியலையா, அவ்வளவு ஜொலிக்கிறாள். அந்த கோபத்துடைய தேஜஸோட, ரௌத்ரமான தேஜஸோட பிரகாசிக்கிறாள் சுவாமி. சீதை அழைச்சின்னு போயிட்டாள் லக்ஷ்மணன். தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து பார்க்க போறாள் இந்த யுத்தத்தை. 1.5 முகூர்த்தம், அர்த்தாதிக முகூர்த்தேனே, அர்த்தம் அதிகம் முகூர்த்தாத்து எஸ்மா முகூர்த்தாத்து அர்த்தம் அதிகம் எஸ்ய சகா அர்த்தாதிக முகூர்த்தா. அர்த்தாதிக முகூர்த்தேன 1.5 முகூர்த்த காலத்தில் வேற சகாயத்துக்கு வேற ஒருத்தர் கிடையாது. தனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் விரோதிகளுக்கு மாத்திரம் ஆபத்து வரும்படியா அப்படி யுத்தம் பண்ணத்தால்தான் 2 டைட்டில்ஸ் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கன்ஃபர் பண்ணிருக்கார். அசகாய சூரா அனபாய சாகசா. அபாயங்கிறதுக்கு ஆபத்துன்னு ஒரு அர்த்தம் வேறு தெரிஞ்சிருக்கும். அபாயம்னா பிரிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிரியாத சாகசம் கொண்டவன் அனபாய சாகசம். அவனுடைய பௌருஷம், அவனுடைய பராக்கிரமம் அவனை விட்டு பிரிஞ்சே போகல. பகவான்கிட்ட ஒரு நாளும் பிரியாத பக்தி இருக்கணும்னு சொல்ற போதுதான் அது அனபாயினி. நமோஸ்துதே மகாயோகின்னு பிரபன்னம் அனுஷாதிமாம் யதாத்ம சரணாம்போஜே ரசிஸ்யாத் அனபாயினி. அனபாயினின்னு சொன்னா பிரியாத பக்தின்னு அர்த்தம்.
ரதின்னு சொன்னால் பக்தி பிரீத்தி, ஒரு நாளும் பிரியாமல் இருக்கணும். அந்த மாதிரி பிரியாத சாகசத்தோடு இருந்தவன் சுவாமி. 1.5 முகூர்த்த காலத்தில் 14,000 மரக்கர்களில் 13,999 பேர் நிற்கிற முழுக்க. இஃப் யூ வாண்ட் டு பி வெரி ப்ரிசைஸ். இந்த ஒரே ஒருத்தன் யாருன்னா அகம்பனான். அவன் கதஞ்சித் அகமாகத்தகான ராமனுடைய சரஸ்தில் போய் சொல்ல போகிறேன், நான் எப்படியோ வந்துட்டேன்னா ஸ்திரீ வேஷம் போட்டுன்னு போயிட்டான். ஸ்திரீ வேஷம் கட்டினால பகவான் பானத்தை பிரயோகம் இல்லை, அப்படியோ பை எ குவர்க் ஆஃப் ஃபேட் அவன் தப்பி போயிட்டான். இப்போ தூஷணம் திரிஷஸ் எல்லாரையும் வசம் பண்ணாள், கரண் மாத்திரம் மிச்சம். அவனுடைய தேர் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி, அவனுடைய சாரதிகள் எல்லாம் தும்சம் பண்ணி, குதிரைகள்லாம் தும்சம் பண்ணியாச்சு. கரம் து விரதம் ராமஹா. அவன் என்ன பண்ணான், உடனே கதையை கையில் எடுத்துன்னு விட்டான். தேர்ல இருந்தால் பான யுத்தம் பண்ணலாம், தேர் இழந்த உடனே கதையும் கையுமா நேருக்கு நேர் 1-to-1 துவந்து யுத்தம் பண்ணலாமேன்னு கையில் கதையை எடுத்துன்னு விட்டாள். கரம் து விரதம் ராமஹா கதாபாணி மவஸ்திதம். கர்ணோடு யுத்தம் பண்ற போது ரதத்தில் கரண் இருக்கிற போதே பகவானுடைய பராக்கிரமத்தை பார்த்துருக்காள். ஆடி போயிட்டான். அது பகவான் எப்படி வருஷிச்சாள் இந்த பானத்தைங்கிறத ஒரு ஸ்லோகம் சொன்னார் வால்மீகி. நாததானம் ஷரான் கோரானு நமுஞ்சந்தம் ஷிலீமுகானு. எப்போ பகவான் இருக்கிறான் அம்பராத்தோடியிலேருந்து, எப்போ தொடுக்கிறான் தன்னுடைய கோதண்டத்தில், எப்போ பிரயோகம் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியல. அது மாட்டில் ஒரே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு, பானம் வந்துட்டே இருக்கு, இடையறாமல் வந்துட்டு இருக்கு. இதுதான் வால்மீகி சொன்னார். ராமபத தீட்சிதர் என்ற மகான் ராமசாபஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார், அம்பராத்தோடியில் இருக்கிறது ஒரு பானமாக இருக்கான், பகவான் கையில் வரும்போது 10 பானமாச்சு, அதை வில்லில் தொடுக்கிற போது 100,000 பானமாச்சு, ஆகாச மார்க்கமாக வரும்போது 1,00,000 பானமாச்சு, விரோதி மேலே வந்து விழும்போது 10 கோடி பானமாக வந்து விழறதான். அதாவது there is an exponential growth at every stage. அந்த மாதிரி எந்த பிரபுவுடைய பானத்தை பிரயோகம் பண்ற போது தேவர்கள்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு ஆகாசத்திலிருந்து பார்த்தாலோ கர்ணனோடு யுத்தம் பண்ற போது அந்த ராமனுடைய பானமானது எனக்கு கவிதா சாமர்த்தியத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்திச்சிருக்காள். ஏகஸ்தூணீரகர்பே தச தரணி சுதாநாத ஹஸ்தாபிமர்ஷே சாபாரோபே சஹஸ்ரம் பிரயுதம் உடுபதே நிர்புதம் கர்புரேஷு திருஷ்டோயோ வேககிருஷ்டோபகத கரரதः தேவகந்தர்வயக்ஷைः அக்ஷீணம் தீனரக்ஷீ சதிஷது கவிதாதாக்ஷ்யம் ஐக்ஷ்வாகபாணः. அப்படி யுத்தம் பண்ணிருக்காள் சுவாமி. அந்த தேர் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி இப்போ பதாத்தியா நிற்கிறாள். பதாத்தியா நிற்கக்கூடிய கரன் கதியங்கையுமா வந்துட்டான். கரம் து விரதம் ராமஹ கதாபாணிமவஸ்திதம் மிருதுபூர்வம் மகாதேஜாஹ. சுவாமி சிரிச்சுண்டே அவனை பார்த்து பேசினாளாம். கரா, எவன் ஒருவன் தர்மத்தை மீறி நடக்கிறானோ அவன் சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவன். அவனுடைய பந்துக்கள்லாம் ஸ்நேகிதாள்லாம் வருத்தப்படுவாள் அவன் அழிஞ்சு போயிட்டாக்க. சோச்சந்தே வியசனே தஸ்ய சுஹுதோ நசிராத் இவேகே. பாபத்தை எவன் ஒருவன் லோபத்தாலேயோ காமத்தாலேயோ கோபத்தாலேயோ பாபத்தை பண்றானோ அவன் சௌக்கியமா இருக்க முடியாது. அவன் எது மாதிரி சௌக்கியமா இருக்க முடியாது தெரியுமானால் ஷீர்ணமூலா இவத்ருமாக நசுகம் பிராப்ய திஷ்டந்தி ஷீர்ணமூலா இவத்ருமாக. வேறெல்லாம் இப்படி வீணா போயிருக்கக்கூடிய அத்து போயிருக்கக்கூடிய ஒரு மரமானது எப்படி ரொம்ப நாள் நிற்க முடியாதோ அந்த மாதிரி பாபத்தை பண்ணக்கூடிய ரொம்ப நாள் க்ஷேமத்தை அடைய முடியாது. இப்படியெல்லாம் சதுபதேசம் பண்ணி பார்த்தாள். அவன் எங்கேயாவது மனசை திருந்தி யுத்தம் வேண்டாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்னு போகணும்னு பார்த்தாள். நமஸ்காரம் ஒன்றும் பண்ண வேண்டாம், யுத்தம் வேண்டாலும் போனாலே மேலே பானத்தை போட மாட்டாள் சுவாமி. அவன் விடாப்படியா கிட்டுக்கு நெருங்கினே இருக்கான். கிட்டுக்கு நெருங்கினா பானத்தை ஃபயர் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஃபயரிங் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கணும். அந்த ஃபயரிங் ரேஞ்சையும் தாண்டி கிட்டக்க வந்து விட்டான். அப்போதான் என்ன பண்ணாலும் அபாசற்பத் த்வித்ரபதம் அப்படின்னு ஒரு பாட்டம், 2 அடியோ 3 அடியோ நடந்தாள்னு ஒரு பாட்டம். இன்னொன்று அவன் எவ்வளவு அந்த ஃபயரிங் ரேஞ்சு தாண்டி எத்தனை அடி எடுத்து வச்சாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய ஸ்டெப் தான் எடுத்து வச்சா. அவன் 1 அடி எடுத்து வச்சா சுவாமி 1 அடி எக்ஸ்ட்ராவா, 200 அடி எக்ஸ்ட்ராவா வைக்க மாட்டாள். அபாசற்பத் பிரதிபதம் கிஞ்சித் த்வரித விக்ரமஹ. இது பின்னாடி நகரில் பக்கவாட்டில் தான் கால் எடுத்து வச்சாள். பின்னாடி நகர்ந்திருந்தா அது க்ஷத்ரிய தர்மத்துக்கு விரோதம், பௌருஷத்துக்கு குறைவு. பின்னாடி கால் எடுத்து வைக்கல, முன் வச்ச காலை பின்வாங்கல, பக்கவாட்டில் தான் வச்சாள்னு நிரூபணம் பண்ணுறதுக்காக பௌருஷேச்ச அப்பிரதித்வந்துவகான்னு அங்கே சத்தியம் பண்ண போகிறாள் லக்ஷ்மண சுவாமி. இந்திரஜித்தை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியில் இவன் நல்ல வார்த்தையால் திருத்த முடியல.
பானத்தை போட்டு தான் வதம் பண்ண வேண்டியிருக்குன்னு அந்த கரை நிகிரகம் பண்ணாள். கரனை நிகிரகம் பண்ண உடனே ரிஷிகள்லாம் ஓடி வந்து பகவானை கொண்டாடி, அன்னைக்கு சரபங்கருடைய ஆசிரமத்தில் இந்திரன் வந்துட்டு போனானே, சரபங்கர் வரமாட்டார், பிரம்மலோகத்துக்கு வரமாட்டான்னு தெரியும் இந்திரனுக்கு. இல்லை எதுக்காக வந்தார்னா, பிரம்மலோகத்தை அடிச்சுன்னு போறேங்கிறது சும்மா வியாஜம்தான். நீங்க வந்து பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து பிரார்த்திச்சு ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராட்சசாலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் லங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசால் பரியந்தம் ராட்சசால் எல்லாரையும் துவம்சம் பண்ணி சாதுக்களுக்கு ஹிதத்தை செய்யணும்னு பிரார்த்திக்கிறதுக்காக வந்தாள். ஏததர்த்தம் மகாபாக மகேந்திர பாகசாசன சரபங்காசிரமம் புண்ணியம் அஜகாம புரந்தரக. பகவான் அப்படி யுத்தம் பண்ணிட்டு பரம பௌருஷத்தோடு இருக்கக்கூடிய கோலத்தை பார்த்தாள் சீதை. ரிஷிகளுக்கெல்லாம் பரம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராமனை பார்த்த உடனே அவளாகவே ஓடி வந்து பிரபுவை ஆலிங்கனம் நின்றாளாம். தம் திருஷ்டுவா சத்ருகம் தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜகே. கரணவதம் பண்ற போதுதான் 72 மேளகர்த்தா ராகங்கள்ல ஒரு ராகத்துக்கு அந்த பேர் வந்திருக்கணும். ராகம் முன்னாடி இருந்திருக்கு, ராகம் ரொம்ப நாளாக இருந்திருக்கு சங்கீத சாஸ்திரங்கிறது. ஏன்னா சங்கீத சாஸ்திரம் பரமேஸ்வரன்லேருந்து அவருடைய 5 முகங்கள்லேருந்து 5 ஸ்வரங்கள் ஏற்படுது. இப்படி எல்லாம் 7 ஸ்வரங்கள், 5 ஸ்வரம் தான் ஆதார ஸ்ருதியை தவிர. ஆதார ஸ்ருதியில சா பா இது ரெண்டும் போயிடுறதும் 7 ஸ்வரம்னு எடுத்தீங்கன்னா கீழ் சட்சியமும் பாங்கிற பஞ்சமும் போயிடுறது. மீதி 5ம் அவருடைய 5 முகங்கள்லேருந்து வந்திருக்கு. ஆனால் சப்தஸ்வரம் தான் சொல்லியிருக்காள் தியாகிடுவார். அதனால அனாதிகாலமாக சாமவேதத்துடைய ஒரு உபவேதமாக காந்தர்வ வேதம் இருக்கு, சங்கீத சாஸ்திரம் இருக்கு. அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அந்த ராகத்துக்கு பேர் மாறி இருக்கு. ஒரு 400 வருஷம் முன்னாடி இருந்த பேர் வேற, இப்போ இருக்கக்கூடிய ராகங்களுக்கு பேர் வேற. சில ராகம் அப்படியே தான் இருக்கு, பேர் மாத்திரம் மாறி இருக்கு. அது மாதிரி இந்த ராகத்துக்கு ராமன் கரண வதம் பண்ண பிறகுதான் கரகரப்பிரியா அப்படிங்கிற ராகம், அதுக்கு பேர் அப்பதான் வந்திருக்கணும். கரகரன்னா கரண வதம் பண்ணவன் ராமன் அர்த்தம். அந்த ராமனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியது கரகரப்பிரியா. ஒன்று வந்து சுத்த மத்தியமும் ஒன்று பிரதிமத்தியமும். கரகப்பிரியா சண்முகப்பிரியா. மருமானுக்கு பிரியமா ஒரு ராகம், மாமாவுக்கு பிரியமா ஒரு ராகம். அது ரெண்டும் ஒன்று சுத்த மத்தியமோ ஒன்று பிரதிமத்தியமோ. கல்யாணி சங்கராபரணத்தை போல இது கரகரப்பிரியா சண்முகப்பிரியா. இந்த கரகரப்பிரியா பகவான் ராமன் கரண வதம் பண்ணப்புறம் ஏற்பட்டிருக்க வேண்டிய ராகம். இப்படி கரதூஷணாதிகளை வதம் பண்ணாள். அங்கே அகம்பன் போய் ராவணன்ட்டு போய் சொன்னாள், புத்திரோ தசரதஸ்யாஸ்தி சிம்மசங்கனோ யுவா ஹதம் தேன ஜனஸ்தானம். ஜனஸ்தானத்தை முழுக்க ஹதஸ்தானமாக பண்ணிவிட்டான் ராமன். தசரதனுடைய பிள்ளையாம் ராமன் பேராம் லக்ஷ்மணோட சீதை என்ற பத்னியோட வந்திருக்க. நான் மாத்திரம் எப்படியோ தப்பி ஓடி வந்துவிட்டேன். ஜனஸ்தானத்தில் இனிமேல் நம்ம அவுட் போஸ்டே இல்லைங்க. அவுட் போஸ்ட் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். 14,000 நாட்டுகளையும் துவம்சம் பண்ணி விட்டா, நான் மாத்திரம் ஓடி வந்தேன் அப்படின்னா. நம்ம பழி வாங்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லித்தரேன். அகம்பன் சொல்றான் ராவணனுக்கு, அந்த ராமனுடைய பத்னி இருக்காள் பரமரூபவதி, அந்த சீதையை நீ திருடின்னு வந்துட்டேன்னா, சீதை ரொம்ப பிரியம் வச்சிருக்கான், சீதையை விட்டு பிரிஞ்சு தாபம் தாங்க முடியாமல் உயிரிழந்துருவன். உனக்கு ஒரு கல்ல 2 மாங்க. ராமனையும் பழி வாங்கின திருப்தி, சீதையை அடைஞ்ச திருப்தி, ஒரு கல்ல 2 மாங்கா கிடைக்கும். தஸ்யாபகர பாரியாம் துவம் பிரமத்யது மகாவனே சதயா ரஹித காமி ராமஹ ஹாஸ்யதி ஜீவிதம். உடனே அங்கேருந்து மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு வந்தான் ராவணன். இது மாதிரி எனக்கு சகாயம் பண்ணணும்னு கேட்டாள். மாரீச்சன் கேட்டான், நீ உனக்கு யார் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தா? யாரோ நீ என்ன இருக்கிறத பார்த்து அவளுக்கு பொருட்களை போல் இருக்கு. உனக்கு குழி வெட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கான் எவனோ ஒருத்தன். உன் நண்பனை போல வேஷம் போட்டு உனக்கு துர்போதனம் பண்றா. ஆக்யாதாகே ந சீதா சா மித்ர ரூபே ந சத்ருனா. திரும்பி போயிடு வாண்ணா, இது ரொம்ப விபரீதமான எண்ணம், திரும்பி போயிடுனாள். ஃபார் ஒன்ஸ் குட் கவுன்சில் ப்ரிவேல். மாரீச்சன் சொன்ன உடனே ராவணன் திரும்பி வந்துட்டான். அங்கேக்கு திரும்பி வந்து தர்பாரில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா சூர்பனக வர முள்ள காது இல்லாமல் மூக்கு இல்லாமல் வந்து சேர்ற. சூர்பனக வந்து ராவணன்ட்ட ராமனை பற்றி லக்ஷ்மணனை பற்றி ரொம்ப ஓகோன்னு வர்ணிக்கிறாள். அங்கே கூட தர்மாத்மான் தான் வர்ணிக்கிறாளே தவிர ராமனை பற்றி விபரீதமாக ஒரு குறை சொல்ல முடியல. சூர்பனகையால கூட ஒரு குறை சொல்ல முடியல. ஆனால் கதையை ஒரே ட்விஸ்ட் பண்ணிவிட்டாள் தனக்கு சாதகமாக. இவதான் ராமன் விவாகம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு போனாள்.
அதை பற்றி ஒன்றும் அண்ணாவிடத்தில் போய் என்ன இருந்தாலும் அவர் ராட்சச குலமாக இருந்தாலும் அண்ணாட்ட போய் ஒரு பகினி எப்படி இதை போய் பிரஸ்தாபிக்கிறது? அதனால கதையை மாற்றி அந்த சீதை இருக்காளே ரொம்ப ரொம்ப அழகு வாய்ந்தவள், அந்த சீதையை உனக்காக பத்னியா பண்ணும் நினைச்சுன்னு நான் போன இடத்துல இப்படி லக்ஷ்மணன் வந்து என்ன விரூபகரணம் பண்ணிவிட்டா. பாரியார்த்தே சதவானே தும் உத்யதாகம் வரானனா இமாம் அவஸ்தாம் நீதாகம் யதா நாதா சதி ததாக. சீதையை பற்றி நான் என்ன சொல்றேன் ராவணா, எந்த புருஷனுக்கு சீதை பத்னியா வராளோ அவன் இந்திரனை விட சிறந்த போகத்தை அனுபவிப்பன். யஸ்ய சீதா பவேத் பார்யா எஞ்ச கிருஷ்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷ்வபி புரந்தராத். சீதையை பற்றி அவ சர்வ லட்சணங்களும் பொருந்தினவளா இருக்காள். அவளை பற்றி நான் சொல்றேன் கேளு. கடலை விட பெருசா இருக்கு கண்கள், ரொம்ப மென்மையான சரீரம், ரொம்ப கிட்டத்தட்ட 20 பாட்டு வர்ணிச்சிருக்கார் கம்பர். இந்திரன் சசியை பெற்ற இந்திரன் சசியை பெற்ற 2 வதனத்தோதல் தல்குதையுகு உமையை பெற்ற தாமரை செங்கணான் செந்திரு மகளை பெற்றான் சீதையை பெற்றாய் நீயும் அந்தரும் பார்க்கின் நன்மை அவர் கிளை உமக்கே ஐயா. இந்திரன் ஒரு இந்திராணி அடைஞ்சான், மகாவிஷ்ணுவுக்கு ஒரு மகாலட்சுமி, பரமேஸ்வரனுக்கு ஒரு பார்வதி. இவாளுக்கு இருக்கக்கூடிய பொருத்தத்தை தான் நினைச்சு பார்த்தேன். நீ சீதையை அடைஞ்சுட்டேனா இவாளுக்கு ஏற்பட்ட பொருத்தம் ஒண்ணுமில்லை, உனக்கும் சீதைக்கும் தான் பொருத்தம் ரொம்ப விசேஷமான பொருத்தமா இருக்கும். அந்தரம் பார்க்கின் நன்மை அவர் கிளை உமக்கே ஐயா. கவி சக்கரவர்த்தி கம்பனுடைய பாட்டுக்கு இப்படி மாத்திரம் அர்த்தம் சொன்னா போருமா? அந்தரம் பார்க்கு அந்தரம் பார்க்கில் நன்மை அவர்க்கு இல்லை உமக்கே ஐயா. யோஜனை பண்ணி பார்த்தா அவளுக்கு தான் இதனால் நன்மை, உனக்கு நிச்சயமா நன்மை ஏற்படாது. ஏன்னா அவள்லாம் நியாயமா பத்னி விவாகம் பண்ணிட்டா, நீ அநியாயமா வேற ஒருத்தனுடைய மாற்றால் மனைவியை போய் கடத்திட்டு வந்தா அந்தரும் பார்க்கில் நன்மை அவருக்கு இல்லை உமக்கு ஐயா. இன்னொரு 3வது ஒரு அர்த்தம் சொல்லணும்னா அந்தரும் பார்க்கு இந்நன்மை அவருக்கு இல்லை உமக்கே ஐயா. நீ மாத்திரம் சீதையை தூக்கிட்டு வந்தேன்னா அதனால உலகத்துக்கு முழுக்க பெரிய ஆபத்து வரும். அந்தரம் பார்க்கு, பார்னா உலகம் வரும், அந்தரும் பார்க்கு. இதனால யாருக்கு நன்மை வரும்னா தேவர்களுக்கு நன்மை. இந்நன்மை அவருக்கு இல்லை உமக்கே ஐயக. அது சரி, நீ சீதையை கொண்டு வந்தா எங்க வச்சுக்க போறே, ஏதாவது யோஜனை பண்ணி பார்த்தியா? பிரம்மதேவன் தன்னுடைய நாக்கிலேயே வச்சிருந்தார் சரஸ்வதியை, தன்னுடைய மார்பலியை வச்சிருந்தார் மகாவிஷ்ணு, பார்வதிக்கு தன்னுடைய சரீரத்தில் இடது பாகத்தையும் கொடுத்துட்டார் பரமேஸ்வரன். இந்த சீதை எப்படி இருக்காள் தெரியுமா? அவளுக்கு ஒன்றும் பெரிய இடம் தேவையில்லை. அவள் இடைபாகமே கண்ணுக்கு தெரியாதபடி 2 மேகங்களுக்கு நிழல் தோணக்கூடிய மின்னலை போல அவ்வளவு மென்மையா இருக்கக்கூடிய இடைபாகம். அந்த சீதையை நீ அடைஞ்சா எங்க வச்சுக்க போறேன்னு ஏதாவது யோஜனை பண்ணி பார்த்தியா? இப்பதான் இவ விதை விதைக்கிறா, விதை விதைக்கிறதுக்குள்ள நல்லா அறுவடையான உடனே எங்க நெல்லெல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி எங்க சீதையை வச்சுக்க போறேன்னு யோஜனை பண்ணி பார்த்தியா? அந்தணல் நாவில் வைத்த நாக்கல் வச்சிருந்தார் பிரம்மதேவன். 2 வதனத்தோல் தந்தையுகு பாகத்தில் ஒருவன் வைத்த பங்கயத்திருந்த பெண்ணை, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்திருந்த பெண்ணை தாமரை செங்கணகனு. ஆகத்தில் ஒருவன் வைத்தகன் அந்தணல் நாவில் வைத்தார் மேகத்தின் பிறந்த மின்னை வென்ற நுண்ணிடையினாகளி மாகத்தோள்
வீர பெற்றால் எங்கனும் வைத்து வாழ்விகி. தன்னுடைய மார்பிலேயே வச்சுன்னா மகாவிஷ்ணு சரீரத்தில் இடது பாகத்தையே கொடுத்துட்டார் பரமேஸ்வரன். அந்தணன் நாவில் வைத்தான். தன்னுடைய நாக்கிலேயே வச்சிருந்தார் சரஸ்வதி பிரம்மதேவன். சீதை எப்படி இருக்க? மேகத்தில் பிறந்த மின்னை வெல்றக நுண்ணிடையின் அழகி மாகத்தோள் வீர பெற்றகள் எங்கனும் வைத்து வாழ்விகி. பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்திருந்த பெண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த நாவில் வைத்தான். மேகத்தின் பிறந்த மின்னை வெல்றனும் இடையினாளை மாகத்தோள் வீர பெற்றால் எங்கனும் வைத்து வேள்வி. இல்ல பெற்றால்னு இருக்கு, நீ அடைய போறது அடைஞ்சா ஒரு கால் அடைஞ்சா கூட நீ அவளை வச்சு எங்கடா வாழ போற? எங்கனும் வைத்து வாழ்வி. அப்படியே ஒவ்வொரு பாட்டும் 2-3 அர்த்தம் கொடுக்க முடியும். அப்படிதான் அமைஞ்சிருக்கு அந்த துரி. இப்படி சீதையை பத்தி ஒரேடியா வர்ணிச்சு புகழ்ந்து சூழ்நிலை பேசின உடனே என்னாச்சுன்னா, கரனையும் மறந்தான் தங்கை மூக்கினை கடிந்து நின்றான். உரனையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான். வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரனையும் மறந்தான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். கரனுக்கு என்ன கதியாச்சுங்கிறதெல்லாம் மறந்தான். லக்ஷ்மணுடைய பராக்கிரமத்தை மறந்தா. தனக்கு எப்பேற்பட்ட பழி வருங்கிற எண்ணத்தெல்லாம் மறந்தா. தான் கேட்ட அந்த சீதையை தவிர மீதி எல்லா வஸ்துக்களையும் மறந்து விட்டான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். நேரம் அங்கேருந்து கிளம்பி மாரீச்சனுடைய ஆசிரமத்துக்கு மறுபடியும் வந்தான். மாரீச்சா, நான் ரொம்ப ஆர்த்தனா இருக்கேன், ஆர்த்தியை போக்குறது நீ தான் கதியா இருக்க. மாரீச்ச ஸ்ரூயதாம் தாத வச்சனம் மம பாஷதா ஆர்த்தோஸ்மி மமச்சார்த்தஸ்ய பவான்கி பரமாகதிகி. நீ தான் எனக்கு ரொம்ப பரம உபகாரம் பண்ணணும். எப்படியாவது சீதையை ஹரணம் பண்ணுறதுக்கு நீ உபகாரம் பண்ணணும். ராவணா, இது என்ன, இது விபரீதமான விஷயமா இருக்கு. நல்ல விஷயத்த சொல்றதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சல். காதுக்கு இனிமையா இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றவா நிறைய பேர் இருப்பா, கேட்டுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருப்பா. ஆனா வாஸ்தவத்துல எது ஹிதமோ அது கேட்கறதுக்கு அப்பிரியமா இருந்தாலும் ஹிதத்தை சொல்லக்கூடிய ஆட்களும் குறைச்சல், சொன்னா ஏத்துக்கக்கூடிய ஆள் அதை விட குறைச்சல். சுலபா புருஷராஜன் சததம் பிரியவாதினஹ அப்ரியஸ்ய ஜபத்யஸ்ய வக்தா ஸ்ரோஹோதா சதுர்லபஹ. அப்பிரிய சத்தியபத்தியஸ்யன்னு மாரீச்சன் வாக்கு. பின்னாடி யுத்த காண்டத்தில் அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய விபீஷனுடைய வாக்கு. ஒரு சாது தான் வித்தியாசம். ராமனை பற்றி உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற மாதிரி நாடோடியா ஏதோ ராஜ்யத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டவன் இல்லை. ராமன் பிதிர்வாக்கியத்தை சிரஸ்தால மேற்கொண்டு சத்தியத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக காட்டுக்கு வந்திருக்கான். அவன் ஒன்னும் கையால் ஆகாதவன் இல்லை, நாடோடி இல்லை. குற்றம் பண்ணத்தினால காட்டுல யாரும் அவனை தள்ளி வைக்கல. நீ தெரியாம சரியா விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஒண்ணுக்கு ஒண்ணு தாறுமாறுமா பேசப்படாது. ராமன் யாரு நான் சொல்றேன் கேளு. ராமோ விக்கிரகவான் தர்மஹ சாது சத்யபராக்கிரமஹா. தர்மமே வடிவெடுத்தவன் என் ராமன். அது மாத்திரம் இல்ல, சாது. ஆனா பராக்கிரமம்னு வந்துட்டா அவனுக்கு நிகரா யாரும் நிற்க முடியாது. ராமனை பத்தி மாரீச்சன் வாக்கால எவ்வளவு கொண்டாடி பேசியிருக்காள் பாருங்க. சின்ன குழந்தையா அவனுக்கு மீச கூட முளைக்காத பருவத்துல விஸ்வாமித்திரர் பண்ணக்கூடிய யாகத்தை நானும் சுபாகுமா சேர்ந்து கெடுக்கிறதுக்காக போனோம். அப்ப உண்டு இல்லைன்னு பண்ணி எடுத்துட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பயம் இன்னி மட்டும் என் சரீரத்தை விட்டு மனசை விட்டு விலகல. ஆமா, இந்த ராமான்னு சொன்னால பயமா இருக்கு, ராவணான்னு சொன்னா பயமா இருக்கு, ரத்னத்தை கொடுக்குறேன்னா பயமா இருக்கு, ராஜ்யத்தை கொடுக்குறேன்னா பயமா இருக்கு. அப்படி ரான்னு ஆரம்பிக்கக்கூடிய எந்த வார்த்தையை கேட்டாலும் பயமா இருக்கு. வாண்ணா ரசம் போட்டமானு கேட்டா இலையில உட்காந்து வச்சு பயமா இருக்கு. வாண்ணா வேற மோர போடு அப்படிங்கிறான். ரகாராதி நாம நீ ராமத்ரஸ்தஸ்ய ராவணா ரத்னானி ச ரதாஸ்சைவ வித்ராசம் ஜனயந்தி மே
இவனுக்கு ஏற்படக்கூடிய திராசத்திலையும் ஒரு ரேபம் இருக்கு. வித்ராசம் ஜனயந்தி மேகே விரக்ஷே விரக்ஷே ஜபக்ஷா பஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம். மரத்தை பார்த்தா பயமா இருக்குங்கிறான் மாரீச்சன். ஏன்னா மரத்தை பார்த்தா மரபுரி ஞாபகம் வருது, மரபுரி ஞாபகம் வந்தா மரபுரி தெரிச்ச ராமன் ஞாபகம் வருது, ராமன் ஞாபகம் வந்த உடனே அவனுடைய பானம் ஞாபகம் வந்த உடனே அன்னைக்கு ஏற்பட்ட வேதனை இதெல்லாம் ஞாபகம் வருது. விரக்ஷே விரக்ஷே ஜபஷ்யாமி சீரகிருஷ்ணாஜினாம்பரம். ராமனுடைய பானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வஜ்ராயுதத்தை போல வரும். உயிர் அப்படியே ரத்தத்தை பானம் பண்ணிட்டு போயிடும். தேபானாக வஜ்ரசங்காஷாக சுகோராக ரக்தபோஜனாக. அவ பிராணபோஜனாக இருந்தா கூட பரவாயில்லை, உயிர் போனா ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிடும். உயிரும் போகாமல் உண்டு இல்லைன்னு ஒதுக்கி எடுத்துட்டு தான் போயிடுறது ரக்தபோஜனாக. அதனால ராமனுடைய விஷயத்துல போய் விவகாரம் பண்ணணும்னு நினைக்காத.